வண்டியை தூக்கு ப்ரோ. திறந்தடிச்சுட்டு விழுந்துட்டேன் வியூஃப். சுத்தமா முடியலைங்க. இதுல ஐஸ் வேற அங்கங்க ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க இதாங்க பிளாக் ஐஸ். விழுந்துடக்கூடாது. திரும்ப வருது. பிளாக் ஐஸ் இருக்கு இடம். இது வந்து ஸ்னோ கட்டிங் மிஷினுங்க. குளிருது இடம் ஃபுல்லா பனி என்னமா இருக்குது. பிளாக் ஐஸ் வேற ரோட்ல இருக்கு. இது நம்ம ஒரு வழி வண்ண போதுடா. நம்மளோட அருணாச்சல் பிரதேஷ் சைடில் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டவாங் எல்லாம் தாண்டி பும்லா பாஸ்ல இருக்கோங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி ஸ்னோஃபால் வியூஃப். நிற்கவும் முடியல, பேசவும் முடியல, நடக்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஏதோ எண்ணெய்க்குள்ள போட்டு ஏதோ எரிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் வந்து தருது. பனி வந்து உண்மையிலேயே வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு கூலிங் வந்து சில்னஸ் எல்லாம் தராது வியூஃப். ரொம்பவே டஃப்பாக இருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வியூஃப் சைனா பார்டர், அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட இருக்கும். ஸோ இங்கே சைனீஸோட ஆர்மியை வந்து நம்ம கண்ணால் பார்க்கவும் முடியும். அவங்க வந்து அங்கே நிற்பாங்க. ஸோ இந்த பக்கம் சைனீஸ் ஆர்மி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நிற்பாங்க. நாங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அங்கே கேமராலாம் நாட் அலவுடுங்க. அதை மீறி நம்ம அந்த கிளிப்பிங்ஸை வந்து மறைமுகமாக எடுத்து போடுறது நம்ம நல்லதுக்கு இல்லை. கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள் வியூஃப், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடமும் ஸ்னோ தாங்க. மலைங்க எல்லா இடமும் ஸ்னோ தான். சுத்தமாக முடியல. வேற லெவலுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாம் மறக்காமல் டவாங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டவாங் பும்லா பாஸ் இது எல்லாமே. சரி ஓகே பேஃப், மோட்டோ வ்ளாகிங் எடுத்துகிட்டே பேசுவோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறது வந்து சர்ப்ரைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போகிற வழியில் பார்த்துட்டே போகலாங்க. சரி ஓகே பேஃப், வாங்க மற்றது எல்லாமே நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசலாம் பேஃப். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. என்னடா வர்றப்போ வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, இப்போ ஜாலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆனால் ஆமாங்க, ஏதோ ஒரு வழியாக வீடியோ அப்படின்னு வந்துட்டாலே பயங்கரம் தாங்க. ஸ்னோ வேர்ல்ட், வி ஆர் இன் ஸ்னோ வேர்ல்டுங்க. பயங்கரமில்ல வியூஃப், பயங்கரம் சீரியஸாக சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஸ்னோ ஃபால் பாருங்க வியூஃப், ஸ்னோ ஃபால். உம்லிங்களால கடைசியாக ஸ்னோ ஃபால் பார்த்தது. ஆனால் இது ஹெவி ஸ்னோ ஃபாலுங்க, ஹெவி ஸ்னோ ஃபால். இது பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ அடிக்குமே கேமராவில் சட அடிக்கும் வியூஃப். அப்படி இருக்குது வியூஃப். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. வா என்னமா இருக்குது வியூஃப், என்னமா இருக்குது. அழகாக பாருங்க. அப்பா வாடா என் வாழ்வை வாழவே. கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியா வந்து டவாங் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஐயோ வளர்ற ஒரு வழியா அருணாச்சல் பிரதேஷ் வந்து டவாங் வந்து உம்லிங்களாங்கிற பும்லா பாஸ் வந்து ரீச் ஆயிட்டாங்க. வேற லெவல் பா. என்னமா இருக்கு வியூஃப், என்னமா இருக்கு. ரோடு ஃபுல்லாக இனி பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆயிருங்க. அந்த அளவுக்கு ஸ்னோ வந்துட்டே இருக்கு வியூஃப். மிஸ்ட்டு, அதுக்கு மேலே மிஸ்ட்டு, அதுக்கு மேலே ஸ்னோ மாற்றி திரும்ப வருது. போயிடலாம் சீக்கிரம் கீழே போயிடலாம். இன்னும் ஒரு 33 கிலோமீட்டர் டவாங் ரீச் ஆயிரும். டவாங் போயிட்டா சேஃபான்னு கேட்டிங்கன்னா, டவாங் போயிட்டா ஹீட் இருக்கும், ரூம் இருக்கும், பெட்ஷீட் பற்றி படுத்தரலாம். அது அப்படி சேஃபெல்லாம் இல்லைங்க. அங்கேயும் -4-5 தாங்க இருக்கும். இது கொஞ்சம் ஹை ஆட்டிடியூடுங்க, அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஒரு 6000-7000 ஃபீட் வந்து நம்ம இப்போ ஏறி வந்திருக்கோம். அதை வந்து திரும்ப இறங்கி போகிறோங்க. பார்த்து போகணும் வியூஃபு. இந்த ஐஸு தான் கீழே விழுகுது பார்த்தீங்களா, ஸ்னோஃபாலு. இதுதான் கீழே விழுந்து பிளாக் ஐஸாக மாறுறதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து நம்ம வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் எல்லாம் எடுக்கணும். இந்த பாஸ்லாம் எடுத்துட்டு சேஃபாக போகணுங்க. நம்மளை வந்து நம்ம தான் பத்திரமா இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஆனால் சூப்பராக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம நினச்சதை விட பங்கமாக இருக்குது வியூஃப். என்னடா இடம், அப்பாப்பாப்பாப்பா. ஓ ரோட்டில் பிளாக் ஐஸுங்க, பிளாக் ஐஸு. பார்த்து போகணும், ரொம்ப கவனமாக போகணுங்க. ஒன்று துணையாகவே போகணும். நிதீஷ் எனக்காக முன்னாடி வெயிட் பண்ணுறாருங்க. அப்பா பயங்கரமான குளிருங்க.
குளிருங்கிறத விட அந்த சில்னஸ் உங்களுக்கு புரியுதில்லைங்க பீஃபு. நம்ம இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் கையை வச்சு பாருங்களேன், ஒரு 10 செகண்ட் குளிரும், அதுக்கப்புறம் 10 செகண்டில் உறையும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்படின்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதானுங்க அதே ஃபீல் தான் பீஃபு. இப்போ இங்கே எக்ஸாக்டாக சேம் அதே தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு உள்ள கையெல்லாம் எரியுது, வலிக்குதுங்க. இதில் வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் சரி வலிக்குது, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. இதாங்க பிளாக் ஐஸு. பார்த்து பத்திரமா போகணும் பீஃபு. இதில் பொழந்துடும் எல்லாமே. அப்பாடா சீக்கிரம் கடவுளே உன்னாலே கனவிலே ஐயோ அடுத்தாலாம் தெரியல உன்னாலே பண்றது குளிருதுங்க. எதையாச்சும் பேசிட்டும் பாடிட்டும் ஓடிட்டு இருந்தா தப்பிச்சிருவோன்னு சொல்லி தான் பீஃபு இப்படிலாம் பண்றேன். இறக்கம் தானே பீஃபு, சல்லுன்னு போயிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐஸ் இருக்கும். நம்ம பார்த்து போயிட்டு அத்தனை மாதிரி ரீச் ஆயிடணுங்க. அந்த ஒய் அப்படின்னு அந்த ஒயிட் ஒய் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒய்க்கு போயிட்டோன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அங்கே பாருங்களேன், அழக்கப்பா பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்கறக்கு. கிரேசி வியூ, கிரேசி. என்ன பண்ண ஃபோட்டோ எடுப்பா? எடுக்கிறது முடிவாயிருச்சு. இங்கே விடியா வண்டிய. வந்தாச்சு பீஃப். ஐஸ்ல நிற்கிறான் தானோஸ். ஜிங்கிள் பே ஜிங்கிள் ஆன் த வே. இங்கே நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வேண்டாம் பார்த்து வேற லெவல் பீஃபே. கிளியா சிம்பிங் சப்பாக்கு சம்பக்கு சிம்பிங் சப்பாக்கு சம்பக்கு கிளியா. போலாமா? போயிடுவோம். தூக்கு ப்ரோ, தானோஸ் தூக்கு ப்ரோ. பார்த்துன்னு சொல்றேன். தூக்கு ப்ரோ, தானோஸ் தூக்கு ப்ரோ. ஐயோ வண்டியே தூக்கு ப்ரோ, ஹெல்ப் பண்ணு ப்ரோ. ஐஸ்ல போய் குத்திச்சு ப்ரோ வண்டி. ஐஸ்குள்ள ஏதோ ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. சுத்தம் முடியல. வாங்க எல்லாம் இருக்கிறதா வாங்க. ஆல்ரெடி 2 கால் அடி விட்டுருக்கு ப்ரோ. சண்டை ஓடுதா? ஆமா ப்ரோ, இக்னிஷன் லைட் எரியுது. ஆயிடுச்சு. வாங்க அப்படியே பொறுமையா இருக்கலாம். அப்படியே தள்ளுறேன். ஐயோ போமா. ஓகேங்க வாங்க, என்ன போலாம் ப்ரோ. போலாம் ப்ரோ. வாங்க, இதனால இங்கே நின்னா ஆபத்து தான். வாங்க, நான் பைக் ஓட்டோட பேசுறாங்க. நம்ம க்ளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சுங்க. க்ளவுஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. காட்டுங்க, க்ளவுஸ் காட்டுங்க. எப்படி ப்ரோ போய் ஹீட் ஆயிடுச்சு? ஏதோ தேஞ்சிருச்சா? ஓகே போமா. வாங்க, நான் பைக் ஓட்டோட பேசுறேன். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இதாகிடுச்சிங்க. கீழே விழுந்துட்டோம். ஆனால் அடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஐஸில் தான் விழுந்தேன். இருந்தாலும் அந்த முட்டில் டப்புன்னு அடித்தது கொஞ்சம் இதாக போயிடுச்சு பீஃபு. இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு பீஃபு.
ரெண்டு பக்கம் ஸ்னோங்கிற தாண்டி ஃபுல்லாக மிஸ்ட் வந்துருச்சுங்க. மிஸ்ட் வந்துருச்சு. செம்ம சில்னஸாக இருக்குது வியூஃபு. செம்ம சில்னஸ் ரெண்டு பக்கமும். ஆஹா, இன்னைக்கு இது நம்மள ஒரு வழி பண்ண போதுடா. பார்த்து பத்திரமா போயிடணும் வியூஃப். எப்படியாச்சும் கீழே ஸ்னோலேருந்து இறங்கிடணும் டக்குன்னு. ஐயோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க. என்னால் முடியல வியூஃபு, முடியல வியூஃபு. பனிக்கு கேமராக்களும் வேலை செய்ய மாட்டேங்குது வியூஃபு. ஆஃப் ஆகி போயிடுதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த பக்கம் மலை இருக்கா, ரோடு எங்கே இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வியூஃபு. எல்லாமே ஃபுல்லாக அப்படியே ஒயிட் புகையாக இருக்குது பாருங்க வியூஃபு. இங்கே இருந்து மேலே சுற்றியும் அப்படியே ஒயிட் கலரில் புகையாக மட்டும்தான் வியூஃப் இருக்குது. பக்கத்தில் ஸ்னோ இருக்கா, எரிமலை இருக்கா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது தெரியுதுங்க, அந்த பக்கம் ஸ்னோ இருக்குது வியூஃபு, ஸ்னோ இருக்குது வியூஃபு. ஓ வைகா, பார்த்து கவனமாக போகணும் வியூஃபு. இந்த இடத்துல கொஞ்சம் ஏமாந்தோன்னா என்ன வேணா ஆயிடலாங்க. ஃபுல்லாக இப்போ தான் ஸ்னோஃபால் ஆகிருக்கு வியூஃபு அங்கங்கே. அதனால் ஓ மை காட்ப்பா, ஆனால் லெவல் அங்கே பாருங்க வியூஃபு, பாருங்க அங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மிஸ்ட்டு குறைஞ்சிருச்சு வியூஃபு, மிஸ்ட்டு குறைஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்க வியூஃபு, பாருங்க. மழக்க வெறுத்தனண்டா. என்னடா பேச, ஐயோ வாய என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. வா வியூஃபு பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ ஜாலியாக ஸ்னோ வீடியோ எடுத்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. விளையாட்டுக்கு ஒய் ஒய் அப்படின்னு பண்ணி ஆக்சிடென்ட் கொடுத்தா அந்த ஸ்னோ பின்னாடி இப்படி தெரிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணுறோங்க. திறந்தடிச்சுட்டு விழுந்துட்டேன் வியூஃபு. செம்மையாக இதாகிடுச்சு வியூஃபு, செம்ம. அது பரவாயில்ல, விழுந்தா பரவாயில்ல. பக்கத்து வீடு வரைக்கும் உருண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறேன் வியூஃபு. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளோதான் வியூஃபு. வியூஃபு கிளம்பியாச்சுங்க. இங்கே அழகா போகும் வியூஃபு. என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு வியூஃபு. இந்த மாதிரி லோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா கேமராஸ்லாம் தன்னை போல் ஆஃப் ஆகிக்கும், மொபைல்ஸும் அப்படி தான் ஆனே ஆகாதுங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை தூக்கி சைடில் இந்த இன்ஜினோட ஹீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி உள்ள சைடுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் வியூஃபு. அதுக்கு அந்த ஃபேரிங்குள்ளே உள்ளே சொருகி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் டெம்பரேச்சர் நார்மல் ஆச்சுன்னா சார்ஜ் ஏறுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் தன்னை போல் 0 ஆயிடுச்சு. ஃபுல் டெம்பரேச்சர்னால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும். க்ளவுஸு வேறு கிழிஞ்சு போனனால ரொம்ப ஒரு மாதிரி குளிருது வியூஃபு. வேறு க்ளவுஸ் ஏதாச்சும் கடை வந்தால் கூட வாங்கிடலாம். ஆனால் எங்கே எது வரும்னு தெரியல. இங்கே பாருங்க வியூஃபு, இந்த லேக்கு தாங்க பியூர் ஃப்ரீஸ்டுங்க, பியூர் ஃப்ரீஸ்டு. என்னமா இருக்குது பாருங்கள் வியூஃபு, பயங்கரமாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பா, பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை வியூஃபு, பார்த்ததே இல்லை. லடாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகாக நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. மேபி இந்த பேங்காங் லேக்கில் இதை விட அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கப்போ போடுங்க. பா எப்படி இருக்கு பாருங்க, இங்கிருந்து பார்க்க எப்பனாமா இருக்கு பா, அழகுங்க. இந்த மாதிரி லேக்கே ஃப்ரீஸ் ஆனதை என் லைஃப்பில் இப்போ தான் வியூஃபே பார்க்குறேன். ஐயோ அழகாக இருக்குது வியூஃபே. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள் வியூஃபே கமெண்ட் செக்ஷனில். நான் மட்டும்தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இல்லை நீங்களும் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களான்னு தெரியலையே. இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். அப்பா பயங்கரங்க, பயங்கரம். அங்கூர் லேக்கு ஃப்ரீஸ் ஆகி இருக்குது வியூஃபு. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இங்கே பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கோன்னு. என்னங்க இப்படி இருக்கு, ஐயோ ஐயோ அழகோ பாருங்களேன். நார்னியா படத்துக்குள்ள வந்த மாதிரியே ஃபீலிங்காக இருக்கே. உண்மையிலேயே நார்னியா படத்துக்குள்ளே தான் வந்துட்டேனா ஒன்றும் தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. இதாங்க பிளாக் ஐஸ் இருக்கிற இடம். லைட்டாக தண்ணி இருந்தாலும் உறைஞ்சி கட்டியாக இருக்கும். அது மேலே நம்ம வண்டி ஓட்டினா கீழே ஸ்லிப் ஆயிடுவோம் பிஎஃபு, ஸ்லிப் ஆயிடுவோம். பிஎஃபு இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த பணியில் கொஞ்ச நேரம் நம்மளால் இருக்க முடியல. இங்கேயே கேம்ப் அமைச்சு 6 மாதம் வருஷ கணக்கில் இங்கேயே நமக்காக நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை.
இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்னோ கட்டிங் மிஷினுங்க. பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மிஷின் தான் வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அது வருங்க. இந்த ஹைட்டுக்கு 1.5 அடிக்கு மேலே வரும். ஸோ அப்போ இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டில் இருக்கிற அந்த ஸ்னோ ஃபுல்லாக கட் பண்ணி அந்த பக்கம் ஒதுக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி லாரி ட்ரக்கில் வரும். பின்னாடி பாருங்கள், ஸ்கர்ட் ஆகிட்டு போகாமல் இருக்க செயின் போட்டு வச்சுருக்காங்க. டயருக்கு செயின் கட்டி வச்சுருக்காங்க. வா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிட்டு தான் இருக்கும். அவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போகணும். இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே இந்த விஷயம் நடந்துருங்க. ஸோ இப்போ யாரும் டவாங்க வர பிளான் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துவாங்க. இப்போதைக்கு தான் சுச்சுவேஷன். நாங்கள் கிளம்புறதோடவே இந்த இடம் மூட போகுதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்னொரு 10 நாள்லேருந்து 5 நாளில் ஃபுல்லாக சென்டிமீட்டர் சைஸில் ஸ்னோஸ் வந்து ஃபுல்லாக நிறைய ஆரம்பிச்சிருமாமாங்க ரோட்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஊரை பக்கம் பார்த்து கிளம்பி போயிடணும். விஎஃப் இங்கே பாருங்க, இங்கே லேக் அழகாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி அழகான பிளேஸில் நம்ம போகிறப்போ, இதை ரசிக்கிறப்போ, இதில் அது தர சந்தோஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு ராஜபோதை. விஎஃப் ராஜபோதை. இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வாழ்ந்துட்டு நிம்மதியாக அப்படியே வாழணுங்க. இன்னும் உடம்பு மட்டும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா போதுங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். விஎஃப் சந்தோஷமாக இருக்கலாம். விஎஃப் 2 பக்கமும் ஸ்னோ தான். ஸ்னோக்கு நம்மளாம் வரணும்னு நினைப்போட இவ்வளோ அருமையாக இருக்கும்னு நினைக்கலங்க. எல்லாம் டவாங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க விஎஃப், இதுதான் டவாங், இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சைனா பார்டர் பாகிஸ்தான் என்னங்க, பாகிஸ்தான் லேல இருக்கிற தமாசு பாகிஸ்தான், சைனாவே பக்கத்தில் தாங்க இருக்கு. பெரிய கண்ட்ரிங்க. ஐயோ இதெல்லாம் ஆகாது விஎஃப், இதெல்லாம் முடியவே முடியாது. செம்மையா குளிருது. இங்கே பாருங்க இந்த பனிமலையை எவ்வளோ அழகாக இருக்கு. சீக்கிரம் ஓடிடலாம் விஎஃப். ஐயோ குளிருது. இடம் ஃபுல்லாக பனி என்னமா இருக்குது. பிளாக் ஐஸு வேற ரோட்டில் இருக்கு. இதாங்க ஒய் ஜங்ஷனு. இனி வந்து அப்படியே டவாங் போக ஆரம்பிச்சிடலாம் விஎஃப். என்னால் சுத்தமாக முடியல. இங்கே பாருங்க விஎஃப், கோப்ரோலாம் வந்து கோப்ரோ மட்டும் இல்லை, மொபைல் எல்லாமே டெம்பரேச்சர் லோன்னு சொல்லி எதுவும் சுத்தமாக முடியலைங்க. இதில் ஐஸ் வேறு அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, இதாங்க பிளாக் ஐஸ். பார்த்து போகணுங்க. கவனமாக போகணும். விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து போகலாங்க. ஒய் ஜங்ஷனு லெஃப்ட் டாட்டா வாங்குங்க. அவ்வளோதான் இப்போ டக்குன்ட்டா வாங்க ஓடிடலாங்க. ஓடிடும். சரியான டிகிரி மைனஸில் போய்கிட்டே இருக்கனால விஃபு கேமரா மொபைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுங்கன்னா லோ டெம்பரேச்சர், இட்ஸ் வெரி லோ டெம்பரேச்சர், ஆன் பண்ண முடியாது, ஆனில் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறானுங்க. ஐயோ மொபைல்லையே எல்லா டெம்பரேச்சர் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 30 கிலோமீட்டர் மேக்ஸ் ஸ்பீட். ஓகே பையா, ஓகே. குளிருது. இன்னும் ஆஃப்ரோடா இல்லை. இங்கே பாருங்க விஃப், இங்கே 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு நான் இந்த பேச்சு பேசுகிறேன். இந்த அண்ணாஸ் பாருங்க, ஆர்மி அண்ணாஸ். அப்பா எல்லாருக்கும் நான் சல்யூட் வச்சுட்டு வந்தேங்க. அவங்களும் திரும்ப ஹாய் சொல்கிறாங்க. அவங்க பாவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல குளிரில் வாழ்கிறதுக்கு. நம்மளை சேவ் பண்ணுறது வந்து கூட சேவ் பண்ணுறாங்க. இங்கே பனியில் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்து நமக்காக இவ்வளோ கஷ்டத்துக்கு ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அங்கே இருக்காங்க வியூஃபு நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் தாங்க. ஜெய் பாரத் மாதா கி ஜெய். இதெல்லாம் இதே தாங்க. நேற்று நாங்கள் வார் மெமோரியல் போயிருந்தோம், அங்கெல்லாம் இங்கேயே இதே மாதிரி தான் பாட்டுருந்தாங்க பீஃபு. இப்போ எல்லா பக்கம் ஸ்னோ கட்டிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு பீஃபு. இங்கேயும் ஸ்னோ கட்டிங் மிஷின் வந்துருச்சு. அங்கே பாருங்க ப்ளூ கலரில். அண்ணா அலௌடு இல்லையா? ஓகேண்ணா. அப்படியா? எந்த ஊர்ண்ணா? திருவண்ணாமலையா? அண்ணா சூப்பர்ண்ணா. என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? அலோவ் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? இப்போ தான் நான் கேட்டேன், அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு. ரோடு ஃபுல்லாக ஸ்னோவா? அவங்க அங்கே தங்கிக்க சொல்கிறாங்க ப்ரோ. ஏன் டைம் ஆயிடுச்சுன்றாங்களா? ஆமாம் ப்ரோ. ஓ நம்ம கீழே தான் வலிக்கு வந்துட்டு வந்துட்டு பிளாக்ல எடுத்தாங்க வந்துருந்தோம். திடீர்னு ஆர்மி அண்ணா வந்துட்டு நிதிஷ் ப்ரோட்ட சொல்றாங்க இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு. ஆனா ஆல்ரெடி எனக்கே தோணுச்சு என்னடா இந்த ரோட்ல யாருமே போகலன்னு. அப்புறம் தான் பார்த்தா ஸ்னோ வந்து ரோடு ஃபுல்லா பிளாக் ஐஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆனதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீஃப் இந்த ஏரியால. நாங்க மாதுரா லேக் ஒரு லேக் போலான்னு இருந்தோம். அது கூட நீங்க இப்போ அங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்னோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணா தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ணா. பையா
தேங்க்யூ ஸோ மச். அவர் தாங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து அடைக்கலம் கொடுத்து இந்த இடத்துல எங்களை தங்க வச்சாரு. அடுப்பும் கொடுத்து அதில் பக்கத்தில் வந்து உட்கார வச்சு அப்படியே ஹீட்டரில் காய வச்சு உட்கார வச்சிருக்காருங்க. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இந்த நெருப்பு வந்து அனலாட்ட வரனால கொஞ்சம் பரவாயில்ல பீஃபு. நம்ம கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறனால எதுவுமே வேலை செய்யாமல் இருக்கு. பட் இப்போ ஓகே பீஃபு கொஞ்சம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே தான் தங்கணுமாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து அந்த ஐஸ் கட்டிங் மிஷினோ இல்லை ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் சூரியன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாயிருங்க. ஓகே டைம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி வந்து 5 o'clock ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து 5 o'clockங்கிறது ஃபுல்லாக இருட்டாயிரும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படியே வானம் டல் அடிச்சுட்டே வந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இருட்டேஜ் பீஃபு. சரி ஓகேங்க வந்து கோல்டும் நல்லா பிடிச்சிக்கிச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து டவாங் போயிட்டு அங்கேருந்து என்ன பிளானுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பீஃபு. ஸோ ஓகே பீஃப் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி